Daily. Taste the Daily. நாங்க உறுதியா இருக்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை. மும்மொழினா எம்மொழி எங்கங்கிற கேள்வி வருது இல்ல. பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா. எல்லா மொழியும் கத்துக்க, விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல. நான் ஏன் தெலுங்கு படிக்கக்கூடாது? பக்கத்துல எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு கொடுது. நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது? இந்தி தான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு? அந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு? எம்மொழி ஏன் இல்லை? அந்த மும்மொழியில ஒம்மொழி ஏன் இருக்கு? இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதிக கொள்கை மொழியா வருது. அது விருப்ப மொழியா தானே வரணும். இது தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம், இல்லைன்னா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது. நீ முதல்ல யாரு? இதுக்கு தான் போராடி நாங்கள் சுதந்திரம் பெற்றோமா? உன்ட்டு அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப, கல்வியை நீ எடுத்துப்ப, எல்லா வரையும் எடுத்துப்ப. அப்ப எதுக்கு தான் மாநிலம் வச்சிருக்கீங்க? மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு? தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துக்கிட்டு அவர் சொல்றதையெல்லாம் கேட்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும்? இது கட்சி பொறுப்புல இருந்து காலியமாக தகவல் வருது. எப்படி திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறதுனால அது எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.